Cell phone 5G plus directory services welcomes readers of Coimbatore Industrial Directory. More than 10,000 industries of Coimbatore and surroundings are listed under 1800 classifications. Use this directory to buy, sell, subcontract and promote your business with Coimbatore. Good morning friends. I am Line Shivkumar from Signpost Cellphone.in Technology. We started publishing industrial directories at Coimbatore in the name of Signpost Publications in 1981. We identified the opportunity for directories, and then with the support of Odisha, Chamber of Commerce, Lions Clubs and other associations, we are publishing every year continuously. Initially, we started publishing as a printed directory. From then, we have grown with the technology. So far, we published directories in floppy disk editions, CD editions, websites, and through our online portal, phone book. Now, we have started publishing a series of videos on the industries of Coimbatore. In these videos, we are covering successful entrepreneurs and also discussions of industrial topics, review of industrial products, etc. So these are to help industries of Coimbatore and the MSMEs to achieve the Tamil Nadu government's aim to become a $1 trillion economy in 2030. This is one in this series. Please go through it and send your reviews. வணக்கங்க சார். நாங்கள் அல்கோட் மெட்டல் ஃபினிஷர்ஸ் கம்பெனியோட எம்டி பேசுகிறேங்க. நாங்கள் அலுமினியம் அனடைசிங் ஜாப் ஒர்க் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் 1994 பிப்ரவரி 14 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் சுமாராக ஒரு 60 ஹெச்பி பவரு 2 பில்டிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் டெவலப் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓன் பில்டிங்கில் இருக்கிறோம். ஓன் பில்டிங்க்கு வந்து ஒரு 20 இயர்ஸ் ஆச்சுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு பாத்து ஃபஸ்ட்டு ரன் பண்ணோம். இன்றைக்கி நாங்கள் 9 பாத் போட்டிருக்கோம். 9ல் ஹார்ட் ஆன்டைசிங், ஒயிட் ஆன்டைசிங், பிளாக் கலரிங், எக்ஸட்ரா நிறைய பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பண்ணுற ஐட்டம் எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு தான் பண்ணுறோம். பெரிய கஸ்டமரு, குட் கஸ்டமரு. நாங்கள் 3 ஷிஃப்ட் ரன் பண்ணுறோங்க. இன்றைக்கி நான் ஆரம்பிக்கும் போது 60 ஹெச்பி பவர் மட்டும் வச்சுருந்தோம். இன்றைக்கி நாங்கள் 900 ஹெச்பி பவர் வச்சுருக்கோம். இபி 3 ஷிஃப்ட் ரன் பண்ணுறோம். ஆளுகளுக்கு இஎஸ்சி பிஎஃப் எல்லாமே கவர் பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன், நல்லா குவாலிட்டி, சொன்ன டைமுக்கு டெலிவரி பக்காவாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் கஸ்டமரு ஒன் டைம் வந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க எங்களோட மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ரிலேஷன்ஷிப்பாக இருக்காங்க. உங்களுக்கு இன்னும் எங்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. என்ன வேணாலும் எவ்வளோ கெப்பாசிட்டி வேணாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குற அளவுக்கு எங்கிட்ட பார்த்து சௌகரியம் இருக்குது. இப்போ அந்த அல்கோட் மெட்டல் ஃபினிஷர்ஸ் பார்த்தீங்கன்னா பீளமேடு டைட்டில் பார்க்கு பேக் சைடில் லொக்கேஷன் அமைஞ்சிருக்குங்க. இந்த லொக்கேஷனில் மட்டும் நாங்கள் 25 இயர்ஸாக இங்கே இருக்கோம். இது இல்லாமல் நாங்கள் பொள்ளாச்சி ரோட்டில் எஸ்கேஎஸ் இண்டஸ்ட்ரியல்ஸ் மைக்ரோ மெட்டல் கோட்ஸ் அப்படிங்கிற 2 ஃபேக்ட்ரி பொள்ளாச்சி ரோட்லேயுமே 17-18 வருஷமாக அங்கேயும் ஒரு பிளான்ட் போட்டு ரன் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இப்போ நான் பார்த்துட்ருக்குறேங்க. எனக்கு அடுத்தபடியாக எங்கள் சன்னில்லா விஷ்ணு பாலன்னு சொல்லிட்டு அவர் இந்த பிளான்ட்டில் ஃபுல் டைமு நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணி பிளான்ட் ரன் பண்ணிகிட்ருக்காரு. எனி டைம் உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணாலும் எங்களால் பண்ணி கொடுக்குற கெப்பாசிட்டியோடு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எப்போ வேணாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்கள் கான்டாக்ட் நம்பர் 9842291335, 8903691335, 7373091335. என்ன டைம் வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் நல்லபடியாக பண்ணித்தர்றோம். நன்றி, வணக்கம்.
வணக்கங்க, என் பேர் விஷ்ணுபாலன். நான் இங்கே ஆல்கோட் மெட்டல் ஃபினிஷஸ் பிளான்ட்டுக்காக பிளான்ட் ஹெட்டாக இருக்கேன். இப்போ எங்கள் பிளான்ட்டில் என்ன பண்ணுறோங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாங்கள் பண்ணுறது அலுமினியம் ஆனோடைசிங் ப்ராசஸ். இந்த ஆனோடைசிங்கில் பண்ணுறது எதுக்காகனா, அலுமினியமுக்கு ஒரு வியர் அண்ட் டேர் ப்ளஸ் லைஃப் எக்ஸ்டென்சி, அந்த ரெண்டுக்காக சேர்த்து பண்ணுறது தான் அனோடிக் ஆக்சிடேஷன். ஸோ உங்கள் காம்பனன்ட்ஸுக்கும் அது தேவைப்படும் போது இது உங்களுக்கு ரொம்ப, நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் காம்பனண்ட் வந்து ஒரு ரெயிலாக இருக்குது, ஒரு அலுமினியம் ஸ்ட்ரக்சராக இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சராக வேணாலும் இருக்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற விண்டோ ஃப்ரேம்ஸ், பார்ட்டிஷன் ஃப்ரேம்ஸ், அது முதற்கொண்டு நீங்கள் யூஸ் பண்ணுற பைக்குக்கு வரக்கூடிய இன்ஜின் கவர்ஸ், ஹேண்டில் கியர்ஸ், அது வரைக்கும் நம்ம என்ன மாதிரி கோட்டிங் உங்கள் காம்பனண்ட்டோட வியர் அண்ட் டேருக்கு சம்மந்தப்பட்டு நம்ம கோட்டிங் எதுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். இன்கேஸ் ஆஃப் அலுமினியம் ப்ரொஃபைல்ஸ் வருதுன்னா அது எப்படி வரும், என்ன பண்ணுறங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே வாக் த்ரூ மாதிரி சொல்கிறேன். வர ரா மெட்டீரியல், அலுமினியமோட ரா மெட்டீரியல் இந்த கண்டிஷனில் இருக்கும். சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷனில் நம்ம சர்ஃபேஸ் வந்து கொடுக்குற மெட்டீரியல் சர்ஃபேஸை பாலிஷ் பண்ணுறோம். பாலிஷ் இன் தி சென்ஸ் பஃபிங் பண்ணி சர்ஃபேஸில் இருக்கிற ஸ்க்ராச்சஸ், ஹேண்ட்லிங் மார்க்ஸஸ், டூல் மார்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறோம். அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது வந்து இந்த மோட்டர் பாலிஷிங் உண்டு, ஹேண்ட் பாலிஷிங் உண்டு. 7 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் அந்த சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அது க்ளீன் ஆகி அந்த மெட்டீரியலை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறது தான் இந்த 7 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராசஸ். ஒன்றில் க்ளீன் ஆகும், ஒன்றில் ஆயில் கண்டென்ட் ஃபில்டர் ஆகும், ஒன்றில் க்ளீன் கெமிக்கல் இருக்க சோப் சொல்யூஷன்ஸ் டிசால்வ் ஆகும், ஒன்றில் ரின்சிங் வரும். இதெல்லாம் முடித்து வர்றது தான் 7 டேங்க் ப்ராசஸ். இந்த 7 டேங்க்லேயும் க்ளீன் முடிக்கிற காம்பனண்ட் தான் நம்ம வந்து பாத்தில் லோட் பண்ணுவோம். இந்த டேங்க்ல பண்ணுற ஆக்சிடேஷன் நேம் வந்து ஹார்ட் ஆக்சிடேஷன் சொல்லுவோம். இது வந்து உங்கள் மெட்டீரியலோட வியர் அண்ட் டேர் லைஃபை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களோட மெட்டீரியலோட கண்டக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வியர் அண்ட் டேர் அப்ளிகேஷனில் எங்கெங்கே ஹைலி ரெக்கமெண்டட்னு சொல்லுவாங்கன்னா, ஹை ஃப்ரிக்ஷன், ஹை சால்வென்ட்ஸ் ஃப்ளோ பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வியர் அண்ட் டேர் இருக்கிற காம்பனன்ட்ஸ் ஹார்ட் அனடைசிங் ஹைலி யூஸ்ஃபுல். இந்த அனடைசிங் பேர் ஒயிட் அனடைசிங். இது வந்து மெட்டீரியலில் ஆக்சைடு ஆகி நம்ம அலுமினியம் காம்பனன்ட் சும்மாவே பார்த்தீங்கன்னா பேச்சஸ் மார்க் பூத்த மாதிரி வந்துடும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சர்ஃபேஸ் வந்து கிளியர் அண்ட் பிரைட்டாக இருக்கிறதுக்கும் பண்ணுற ட்ரீட்மெண்ட் பேர் ஒயிட் அனோடிக் ஆக்சிடேஷன். கோட்டிங் முடிச்சு வர காம்பனன்ட்ஸ் இந்த செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹைட் பொசிஷனில் ட்ரை ஆகும். இங்கே ட்ரையிங் முடிச்சாச்சுன்னா நெக்ஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷன் பாஸ் ஆகும். இன்ஸ்பெக்ஷன் பாஸ் ஆகிற காம்பனன்ட்ஸ் வந்து பேக்கிங்க்கு வரும். பேக்கிங்கில் நம்ம என்னென்ன இன்ஸ்பெக்ஷன் பண்ணணுங்கிறது நமக்கு ஒரு கண்ட்ரோல் பிளான் இருக்கும். அந்த கண்ட்ரோல் பிளானுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்ஸ்பெக்ஷன் க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆகிற காம்பனன்ட்ஸ் தான் நம்ம பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ணுவோம். மோஸ்ட்லி நம்ம கண்ட்ரோல் பிளானில் பார்த்தீங்கன்னா மைக்ரான்ஸ் ப்ளஸ் விஷுவல் இந்த ரெண்டுமே நமக்கு சார்ட் அவுட் ஆகி மீட் ஆச்சுனாலே நம்ம மெட்டீரியல் வந்து குட் டு டிஸ்பேச்சுங்கிற கண்டிஷனுக்கு தான் இருக்கும். இந்த காம்பனன்ட் வந்து ஃபுல்லி கோட்டட். ஆனால் இந்த த்ரெட்டில் வந்து எங்களுக்கு கோட்டிங் வேண்டாம், இந்த பிளான்ஜுக்குள்ளே எனக்கு கோட்டிங் வேண்டான்னு கஸ்டமர் எனக்கு ரெக்குயர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, நான் அதுக்கேற்ற மாதிரி மாஸ்கிங் டூல்ஸ் ரெடி பண்ணி அந்த த்ரெட்டும் இந்த பிளேஸை மட்டும் நான் மாஸ்க் பண்ணுற மாதிரி பண்ணேன்னா, இந்த மாதிரி கோட்டிங் முடிச்சதுக்கப்புறமும் உங்கள் ரா மெட்டீரியல் எப்படி இருந்துச்சோ அந்த சைஸ்லேயே இருக்கும், சைஸ் க்ரோத் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் நீங்கள் போய் அதை எனக்கு இது ஓவர் க்ரோ ஆயிடுச்சு, நான் சைஸ் டவுன் பண்ணணும்னு சொல்லி மெஷினிங் பண்ணுறதோ இல்லை அண்டர் கட் ஆகிடுச்சு இந்த மாதிரி பண்ணுறதோ, அந்த இஷ்யூஸ் வந்து இந்த மாஸ்கிங்கிறதுனால நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட ஒர்க் பண்ணுற லேபருக்கு வந்து எந்த தொழிலுமே நாங்கள் மரத்து செஞ்சுக்கிறது இல்லை, எல்லாமே ஓப்பன் டைப்பாக தான் நாங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். எங்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி 10 யூனிட்டுக்கு மேலே கோயம்புத்தூரில் நல்லபடியாக என்னோடய குவாலிட்டிக்கு அப்படியே ரன் பண்ணுற ஃபேக்ட்ரியும் நிறையா இருக்குது. நல்லபடியாக சந்தோஷமாக அவங்களும் பண்ணுறாங்க. அதுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் நான் பண்ணுறதில்ல. கோயம்புத்தூர் பொறுத்தளவு நிறையா தொழில் இருக்கிறதுனால எங்கே போனாலும் எல்லோரும் தைரியமாக எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். இளைஞர்கள்லாம் முன் வந்து இந்த தொழில் செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு நான் சந்தோஷப்படுறேன். அடுத்தது சைன் போஸ்ட் வந்து நமக்கு ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி.
Tamil Nadu government is aiming to achieve a $1 trillion economy by 2030. MSMEs being major contributor to the economy, Signpost Cell Phone plans to support them through similar videos you have seen now. If you like this concept, Vadarum Tamilagam 2030, please like, share and subscribe to this video. Also, press the bell button to receive notifications in future. If you are a manufacturer of unique products in Tamil Nadu, please inform us at 98436 57564 for coverage in future episodes of Vadarum Tamilagam. Let us all unite together to achieve $1 trillion economy and prosper.